தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து சுருக்கமாக ஒரு தியானத்தை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபெரிய தேவனே, என் கண்மலியும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. இந்த தியானத்தை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் பார்க்கிறவர்கள், சோஷியல் மீடியாவில் பார்க்கிறவர்கள், வாட்ஸ்அப்பில் பார்க்கிறவர்கள், எந்த ஒரு மீடியாவில் பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த தியானத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி 3 காரியத்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். நாம் வாசித்த வசனம் இவ்வாறு சொல்கிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு தருவேன் என்கிற வார்த்தை என்னை சற்று யோசிக்க வைத்தது. இதிலிருந்து ஒரு சில காரியங்கள். ஜீசஸ் சேஸ், ஐ வில் கிவ் யூ. எதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார்? ஏறத்தாழ ஒரு 10 காரியங்கள் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லுகிறார். அதில் 3 காரியங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவதாக, இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் ஒரு இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு நாள் மதிய வேளையில் நல்ல கொளுத்தும் வெயிலிலே ஒரு பழக்கடைக்காரி தன்னுடைய கூடையை தலையில் சுமந்து கொண்டு போய்கொண்டிருந்தாள். அந்த பக்கமாக வந்த ஒரு டெம்போ வேன் அவளை பார்த்தவுடன் நிறுத்தினான். நீ நம்ம ஊரில் இருக்கிறவ தானே, வண்டியில் ஏறி உக்காரு, வண்டி காலியாக தான் இருக்கு, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். இவன் அந்த டெம்போவில் ஏறி உட்கார்ந்தவ அந்த பழக்கூடைய தலையில் வச்சுக்கிட்டே உட்கார்ந்தான். இதை பார்த்து அவன் சொன்னான், நீ தலையில் பழக்கூடிய இவ்வளோ வச்சிருக்கே, வெயிலில் நடந்து போறியே, வண்டி காலியாக போகுதுன்னு தான் அதை கீழே இறக்கி வச்சுட்டு போகிறதுக்கு தான் நான் சொன்னேன். டெம்போவில் உட்கார்ந்து அதை தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு. அதே போல தான் அநேகர் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் எல்லா பாரத்தையும் சொல்லிட்டு திரும்ப அதையே தாங்க தலையில் சுமந்து வச்சிருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாட்டில் ஒரு பாரத்தை வச்சிட்டோம்னா நிச்சயம் கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார்கள் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இதை தான் தாவீது அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இதை தான் புனித பேதுரு அவர்கள் சொல்லுகிறார்கள். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் அனுப்படியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதை தான் புனித பவுலடிகிறார் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த 4 வசனமும் என் பேர்பட்ட பாரமாக இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும் நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2வது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு தருவேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு என்ன தருவேன் என்று அங்கு படித்து பாருங்கள். நம் அனைவருக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம். யோவான் 14:27 இவ்வாறு சொல்லுகிறார்: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. 2வது, ஜீசஸ் சேஸ், ஐ வில் கிவ் யூ பீஸ். நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். 2 விதமான சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த சமாதானத்தை தான் நாம் ஷாலோம் என்று சொல்லுகிறோம். யெகோவா ஷாலோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உலகத்தில்
எது வேண்டுமானாலும் இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் ஒரே ஒரு பொருள் இன்றைக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது, சமாதானம். அதனால்தான் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. சமாதானத்திலே பல பல வகைகள் உண்டு. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. அவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் எப்படி இருக்கும்? ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். சங்கீதம் 119, 165 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் பாதத்தின் கீழ் நசுக்கி போடுவார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால்தான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. மூன்றாவதாக ஒரு காரியம், முதலாவது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இரண்டாவது நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். இப்படி 10 விதமான காரியங்களை சுவிசேஷத்திலே நான் கொடுக்கிறேன், தருகிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியம், பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு கொடுக்கிறேன். I will give you power, I will give you authority. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேங்கிறார். நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன், நான் சமாதானத்தை கொடுப்பேன். என்னை பின்பற்றி வருகிற நீங்கள், உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? நான் அதிகாரம். எதன் மேல் அதிகாரம்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு பெரிய அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் என்னவென்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தின் கீழ் எவ்வளவு இருக்கிறது, இதை தான் சொல்லுகிறார், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நாம் கர்த்தரை பின்பற்றும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் கொடுத்த அதிகாரங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த ஒரு சிறிய தியானம் நான் உங்களுக்கு தருவேன். முதலாவது இளைப்பாறுதல் தருவேன், இரண்டாவது சமாதானத்தை தருவேன், மூன்றாவது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். சிறிய ஜெபம் செய்து முடிப்போம். பரலோக பிதாவே, தேவாதி தேவனே, இந்த தியானத்தை நீர் ஆசீர்வதித்தீரப்பா. இளைப்பாறுதல் தரும் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தை அருளுகிற இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக நீர் வெளிப்பட்டீர். இந்த தியானத்தை கேட்கிற அத்தனை பேர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய இனிய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.